அனைவருக்கும் வணக்கம். களிமண் பகுதிகள் தவிர்த்து மழை பெஞ்சா தண்ணி தேங்காத அனைத்து வகை நிலங்கள்லேயும் அதிக லாபம் குறுகிய நாளில் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் சின்ன வெங்காயம். சரிங்களா? அதாவது சாதாரண நாட்களில் 65 நாளும் நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் 90 நாளும் எடுத்துக்கக்கூடிய வகையிலான பயிர் சின்ன வெங்காயம். நிறையா பகுதியில் 55 நாள்லேயே வருதுங்க. வெயில் அதிகமாக இருந்து காற்று அதிகமாக இருந்ததுன்னா 55 நாள்லேயே வந்துடுது. ஒரு சில பகுதியில் 65 நாளைக்கு போகுதுங்க. சின்ன வெங்காயம் சாகுபடியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், காய் நடுத்தர காயாக இருக்கணும். 2 சென்டிமீட்ரு 3 சென்டிமீட்ரு இந்த அகலம் இருக்கிற மாதிரி, முதல் கோடுக்கும் 2வது கோடுக்கு இடையில அதோட அகலம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி காய் வாங்கிக்கணும். ரொம்ப பெருவெட்டு காய் எடுக்கக்கூடாதுங்க. பெருவெட்டு காய்னா நிறைய வேர் விடும், காய் பெருகாது. சின்ன வெங்காயத்தோட அடிப்படை என்ன? ஒரு காயை நடவு பண்ணால் 10 பல்லு பிரியணும். 10 பல்லுக்குள்ளே பிரிஞ்சால் நல்லது. 8 அல்லது 10 பிரியணும். 20 பிரியும், அதெல்லாம் சல்லி காயாக போயிடும். அதை பண்ணக்கூடாதுங்க. மீடியம் சைஸ் காய் இருந்தால் போதும், இதை நடவு பண்ணும். நான் சொல்கிறேன், ஒரு காய் 8ஆவோ 10ஆவோ பிரியணும். அது பிரிகிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் கொடுக்கணும் மண்ணில். அப்போ நம்ம நடவு செய்கிறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு நடவுக்கு இன்னொரு நடவுக்கு இடையில 10 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா 15 சென்டிமீட்டர் அப்படி இடைவெளி வச்சுக்கணும். இடைவெளி இருந்தால் தான் பெருக்கும், இடைவெளி இல்லைன்னா பெருக்காது. இந்த கவனம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தரமான காய் எங்கே இருக்குது? பொதுவாக பெரம்பலூர் காயும்பாங்க, அல்லது துறையூர் காயும்பாங்க. அப்படி வாங்கிக்கங்க. அந்த காய் சராசரியாக 9லேருந்து 10 டன்னு விளைச்சல் கொடுக்குதுங்க. 10 டன் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிய நிறைய விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா, 1 லட்ச ரூபா செலவு பண்ணாங்கன்னா 4லேருந்து 4.5 லட்ச ரூபா லாபம். அப்படின்னா 3.5 லட்ச ரூபா தெளிவான லாபம் எடுக்கிறாங்க. 3 லட்ச ரூபா அல்லது 3.5 லட்ச ரூபா தெளிவான லாபம் எடுக்கிறாங்க. அப்படி செய்யணும்னா எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, காயை கவனிக்கணும். தரமான காய் வாங்கணும். அந்த காயை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வரணும். ஏக்கருக்கு 500 கிலோ அல்லது 600 கிலோ விதை தேவைப்படும். அந்த காயை வாங்கிட்டு வரோம். அந்த காயை தரம் பிரிக்கணும். நல்ல ரோஜா பூ கலரில் இருக்கக்கூடிய வெங்காய கலரில் இருக்கக்கூடிய வெங்காயமாக தனியாக எடுக்கணும். அதில் காயை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது, மேலே அந்த வேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்த விரலில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில காயை கையில் தொடுறப்பே நசங்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அழுகல்னு அர்த்தம். அதெல்லாம் தனியாக வச்சிடணும். கருப்பாக இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது, பழுப்பு நிறமாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, இதெல்லாம் ஒதுக்கிடணும். தெளிவான காய்களை மட்டும் நடவு செஞ்சால் போதும். அந்த அளவுக்கு செஞ்சிங்கனாலே நல்ல விளைச்சல் வரும். இந்த காய்களை கலந்திங்கன்னா மண்ணில் ஈரத்தில் தான் வளர்றது. ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு நோய் பரவும். காய் வராமல் போக நிறையா வாய்ப்பு இருக்குது. நோய் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய தொல்லை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த காய் தேர்வு அல்லது தரம் பிரிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். 3வது, விதை நேர்த்தி பண்ணணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணிக்குள்ளே ஊற வச்சு எடுத்து காய வச்சு நடவு செய்யுங்கன்னு. அதில் என்ன தவறு நடக்குதுன்னா, நிறைய பேர் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்றாங்க, அல்லது தவறாக ஊற வச்சிட்றாங்க, அல்லது காய வைக்கிறதுல குறைபாடு வைக்கிறாங்க. இதோட விளைவு என்னென்னா, தரம் பிரிக்காத காயை நீங்கள் ட்ரம்மில் போட்டு ஊற வைக்கிறப்ப கெட்ட காயில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை அந்த தண்ணியில் கரைஞ்சு மற்ற நல்ல காய்க்கும் பரவ வாய்ப்பாகிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தரம் பிரிக்கணும். தரம் பிரித்ததை நடவு செஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு நடவு செஞ்சுருங்க. அடுத்து முதல் தண்ணி கொடுக்குறப்ப 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற திரவம் கண்டிப்பாக 1 லிட்டரும், பாசிலோமைசிஸ் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரும், மெட்டாரைசியம் அப்படிங்கிற திரவம் 1 லிட்டரும், இந்த 3ம் கண்டிப்பாக கலக்கணுங்க. இதில் எதுக்கு அப்படின்னா, ட்ரைகோடர்மா விரிடி அழுகல் வராமல் இருக்க, பாசிலோமைசிஸ் அப்படிங்கிறது நூற்புழு வராமல் இருக்க, மெட்டாரைசியம் அப்படிங்கிறது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சியோ புழுவோ நம்ம வெங்காயத்தை பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதில் எது முக்கியமோ அது தாக்காமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்படி பண்ணுறப்ப நமக்கு ஒரு தெளிவான ஒரு அடி உரத்தோடு உள்ள காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது பற்றி மீண்டும் பேசுவோம்.